ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆந்திரா சமையல். நம்ம இன்றைக்கி மணலி கீரையில் ஒரு சூப்பு செய்ய போகிறோங்க. மணலி கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இந்த கீரை உடம்புல இருக்கிற சளி வெளியேற்கிற தன்மை இந்த கீரைக்கு உண்டு. பசங்களுக்கு ஞாபக சக்தி அதிகமாக்குற தன்மையும் இந்த கீரைக்கு இருக்குங்க. சாதாரணமாக இந்த கீரை நம்ம உணவாகவும் எடுத்துக்கலாம், சூப்பாகவும் எடுத்துக்கலாம். நம்ம இன்றைக்கி சூப்பாக செய்ய போகிறோம். சூப் எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். சூப்புக்கு தேவையானது பார்க்கலாம் வாங்க. ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன், கொஞ்சமாக தக்காளி, கொஞ்சமாக கொத்தமல்லி, கீரை ஒரு கப் அளவு எடுத்துருக்கேங்க. வாங்க எப்படி சூப்பு செய்யலாம் வாங்க பார்க்கலாம். கப் அளவு தண்ணி எடுத்துக்கலாம். 2 கப்பு அளவு தண்ணி எடுத்துருக்கேங்க. இந்த மணலி கீரை சேர்த்துக்க போகிறோம். சூப்புக்கு வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா ஒரு கலர் இல்லாமல் 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா குக் ஆகட்டும். சூப்பு நல்லா சூப்பராக தயாராகும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இப்போ மூடி எடுத்து பார்க்கலாம். தக்காளி வெங்காயம் எல்லாமே இதில் நல்லா சூப்புக்கு நல்லா குக் ஆகிருக்குங்க. சூப்பராக குக் ஆகிருக்கு. இந்த கீரையிலே கொழுப்பு தன்மை இருக்கிறதுனால நம்ம கார்ன்ஃப்ளவர் பவுடர் சேர்க்கலாங்க. அப்படியே நம்ம பெப்பர் தூள் போட்டு சூப்பாக எடுத்துக்கலாம். 1/2 ஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கலாமா. தயாராகிடுச்சு. பிளேட்டிங் மாற்றிக்கலாம். மணலி கீரை சூப்பு தயாராகிடுச்சுங்க. இப்போ நம்ம இதை சாப்பிட்டு பார்க்கலாம். அந்த கீரையோடு அந்த சூப்பு சாப்பிட்றப்போ சூப்பராக இருக்குங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மணலி கீரையில் முக்கியமாக நெஞ்சு சளி அதிகமாக நிறைய பேருக்கு இருக்குங்க. இந்த நெஞ்சு சளி வெளியேற்கிற தன்மை இந்த கீரைக்கு உண்டுங்க. இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உணவாக எடுத்துக்கலாம், ஆனால் டெய்லி சூப்பாக எடுத்துக்கிட்டால் அந்த நெஞ்சு சளி வெளியேற்கிற தன்மை இந்த சூப்புக்கு இருக்குங்க. பசங்களுக்கு ஞாபக சக்தி அதிகமாகிற தன்மையும் இந்த கீரைக்கு இருக்குது. பசங்களுக்கும் நம்ம இந்த சூப்பை கொடுக்கலாம். கான்செப்ட்ஸ் போட்டு பசங்களுக்கு கொடுக்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பார்த்ததே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.